ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லூசர் ட்ரேடர் ஜோன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி 18 செப்டம்பர் பேங்க் நிஃப்டி எக்ஸ்பிரியில் வந்து நம்ம எடுத்த ட்ரேட்ஸ் தான். இன்றைக்கி ஆனால் ரொம்ப ஒஸ்ட்டான டே இது கைஸ். நான் வந்து பேங்க் நிஃப்டியில் கரெக்டாக எந்த இடத்துலன்னு பார்த்தீங்கன்னா, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது இந்த இடத்துல வந்து ஒரு ரிஜெக்ஷன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ நான் இந்த இடத்துல வந்து ட்ரேட் எடுக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா எந்த டைமில் வேணாலும் ரிஜெக்ஷன் ஆகலாம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்டில் இருந்தேன். ஸோ ஓடிஎம் 1 அப்புறம் அட் த மணிலையும் எடுத்துருந்தேன். பட் வந்து சடனாக மார்க்கெட் மேலே போச்சு. ஸோ ரீட்ரேஸ் எடுக்கும்போதும் நான் இன்னும் கொஞ்சம் வந்து லாட்ஸ்லாம் ஆவரேஜ் பண்ணி வச்சுருந்தேன். ப்ளஸ் வந்து திரும்பி வந்து அட் த மணியில் இருக்கிற 52,500 அப்புறம் 52,600 எல்லாத்தையுமே வந்து நான் பை பண்ணி வச்சுருந்தேன். கரெக்டாக இந்த இடத்துல போகும்போது எனக்கு வந்து அரௌண்ட் ஒரு 11,000 வந்து மைனஸில் போயிடுச்சு. திரும்பியும் இந்த கேண்டில் வந்து இந்த இடத்துல வரும்போது நான் இங்கேருந்து திரும்பியும் நல்ல ஷார்ட் ஆகும் அப்படின்னு நினச்சேன். பட்டு இந்த இடத்துல வரும்போது எனக்கு அரௌண்ட் ஒரு 2,000 தான் வந்து எனக்கு லாஸ் இருந்தது. ஸோ புக் பண்ணலாமா வேணாமா அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா திரும்பி வந்து மேலே ஏறிடுச்சு. எனக்கு திரும்பி வந்து அரௌண்ட் ஒரு 16,000 வரையும் லாஸ் போயிடுச்சு. ஸோ இது இப்படியே விட்டால் வந்து கண்டிப்பாக நம்ம கேபிட்டல் வந்து முடிஞ்சிடும். ஏன்னா நான் வந்து இன்றைக்கி 26,000 வந்து கேபிட்டல் யூஸ் பண்ணியிருந்தேன். பட் வந்து இப்படியே போச்சுன்னா நம்மளுக்கு கேபிட்டல் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், இந்த இடத்துல வந்து 16,000 லாஸ் போனாலும் பரவாயில்லன்னுட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன். அரௌண்ட் ஒரு 15,000 நினைக்கிறேன், 15,000 லாஸ் போகும்போது க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்து கால் ஆப்ஷன் எடுத்தேன். ஏன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது இந்த இடத்த தாண்டிடுச்சுன்னா இந்த இடத்த போகும். பட் இங்கேயும் தாண்டிடுச்சு. ஸோ இங்கேருந்து தாண்டினா அடுத்த ரிஜெக்ஷன் வந்து 53,000 தான் நான் அடுத்த ரிஜெக்ஷன் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால் வந்து கால் ஆப்ஷன் வந்து 52,900 வந்து கால் ஆப்ஷன் எடுத்திருந்தேன். ஏன்னா 53,000 ரிஜெக்ஷன் ஆகும். ஸோ இது வந்து ஓடிஎம் 2ல் இருந்துச்சு. அட் த மணி இல்லை இந்த மணி 1 ஆகும் அப்படின்ற இதில் நான் 52,900 எடுத்திருந்தேன். ஏன்னா வந்து அட் த மணியோ இந்த மணியோ இருந்தால் நான் வாங்கும்போது பார்த்திங்கன்னா இது ஓடிஎம் 1-2 அந்த ரேஞ்சில் இருந்துச்சு. அரௌண்ட் 40 ரூபீஸ் இருந்துச்சு நான் வாங்கும்போது. பட்டு நான் வந்து அதை அட் த மணி ஆன உடனே வந்து க்ளோஸ் பண்ணிடலான்னு இருந்தேன். ஒரு இந்த இடத்துல வாங்கினோமா 52,750 வாங்கினேன். ஸோ இந்த ஒரு 150 பாயிண்ட்ஸ் வந்து ஏறிச்சுன்னா அட் த மணி ஆகும்போது 120 ரூபீஸ் வரையும் வரும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஸோ அதனால் வந்து 120 ரூபீஸ் வந்து டார்கெட் வச்சுருந்தேன். லாஸ்ட்டில் வந்து 120 வரையும் போகலை. 26 என்கிட்ட அந்த ப்ரோக்கரேஜெல்லாம் போக என்கிட்ட இருந்தது 9,000 சம்திங் இருந்துச்சு. ஸோ அந்த அமௌண்ட்டை வச்சு திரும்பி வந்து ட்ரேட் பண்ணேன். அந்த அமௌண்ட்டை வச்சு 7,700 சம்திங் இருந்துச்சு. அதுக்கப்புறம் திரும்பியும் அமௌண்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு மொத்தமாக வந்து 9,700 வந்து நான் பை பண்ணியிருக்கேன். 40 ரூபீஸ் ஆவரேஜ் ஆகிற மாதிரி. 40 ரூபாயில் இருந்தது 115 ரூபாயில், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 3 டைம்ஸ் 2.5 டைம்ஸ் 3 டைம்ஸ் வரும்போது க்ளோஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம பை பண்ணது வந்து 9,700 சம்திங்கில் பை பண்ணியிருக்கோம். நம்ம க்ளோஸ் பண்ணது வந்து 27,000 வேல்யூ வரும்போது, கிட்டத்தட்ட வந்து ஒரு 17,000 ப்ராஃபிட் வரும்போது நம்ம வந்து இதை க்ளோஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 17,000 ப்ராஃபிட் வந்ததால் இன்றைக்கி நம்ம லாஸை தாண்டி ஒரு அரௌண்ட் ஒரு 2,000 சம்திங் வந்து ப்ராஃபிட்டில் வந்து முடிச்சிருக்கோம். ஒஸ்ட்டு டேங்க. ஏன்னா வந்து நம்ம ப்ராஃபிட்டில் ரன் பண்ணும்போது அதுக்கு மேலே ரன் பண்ண முடியறதில்ல. ஆனால் நானும் வந்து 120 வச்சுருந்தேன். ஆனால் 115 க்ளோஸ் பண்ணிவிட்டேன். கரெக்டாக டே ஹை வந்து 120 இருந்து அப்படியே ரிஜெக்ட் ஆகி கிட்டத்தட்ட 17 ரூபா கிட்ட வந்துருச்சுங்க. இப்போ அரௌண்டு இப்போ வந்து ஒரு 140 ஆகுது. நான் இந்த இடத்துல கரெக்டாக இந்த கேண்டிலில் நான் க்ளோஸ் பண்ணுறேங்க. சரி, ஓகே, அட் த மணி ஆகிடுச்சு, நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு இந்த கேண்டிலில் க்ளோஸ் பண்ணுறேன். அங்கேருந்து பாருங்களேன் எந்த அளவுக்கு திரும்பி கீழே வந்துருச்சுன்னுட்டு. பட் இந்த இடத்துல நம்ம வந்து க்ளோஸ் பண்ணாமல் இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ரொம்ப சிரமம் தான். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது 53,000 வந்து ரிஜெக்ட் ஆகும்ன்ட்டு. பட் இன்றைக்கி வந்து
2050 அந்த ரேஞ்சு 52,950 ரேஞ்சில் ரிஜெக்ட் ஆகிடுச்சு. இன்னொரு 50 பாயிண்ட்டுக்கு வெயிட் பண்ணியிருந்தாலும் நம்மளுக்கு ரிஸ்க் தான் இருக்கும். ஸோ இந்தளவுக்கு ஒரு ரிஜெக்ஷன் வந்திருக்கு. நம்ம ஆனால் அந்த க்ளோஸ் பண்ண டைமில் இன்றைக்கி போதும், நம்ம வெளியே வந்தால் போதும் அப்படின்ற ரேஞ்சில் இருந்தேன். இல்லாட்டி நம்ம இந்த இடத்த இதை வந்து ட்ரேட் எடுத்துருக்கலாம். அரௌண்ட் ஒரு 30 ரூபீஸில் இருந்தது. நம்ம ட்ரேட் எடுத்து இதையும் ஹோல்ட் பண்ணியிருந்தோன்னா அதே மாதிரி ஒரு 10,000 அந்த மாதிரி வந்து ப்ராஃபிட்டில் வந்திருக்கும். பட் வந்து இன்றைக்கி அந்தளவுக்கு கான்ஃபிடென்ட் இல்லை, போயிடுச்சு. ஏன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது ஒரு ரிஜெக்ஷன் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் காலையிலேருந்தே நல்லா பாசிட்டிவாக போயிட்டுருந்துச்சி. ஸோ அதனால தான் பிஇ மேலே கான்ஃபிடென்ட்டில் இருந்ததால் தான் இத்தனை லாட் வந்து பிஇலேயே எடுத்தேன். எதுவுமே நான் க்ளோஸ் பண்ணல, எல்லாமே பை பண்ணதோட சரி, எல்லாம் ஹோல்ட் பண்ணிட்டு தான் வச்சுருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே அட் த மணியில் வரும்போது நான் வந்து பை பண்ணுறதுக்கு ஆரம்பித்தேன். கொஞ்சம் ஆவரேஜும் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரே டைமில் தான் செல் பண்ணேன். எல்லாத்தையுமே என்னோடய கான்ஃபிடென்ஸ், நான் என்னோடய அமௌண்ட்டு வந்து எந்தளவுக்கு வந்து ரோலர் கோஸ்டர் மாதிரி மேலே ஏறி கீழே இறங்கி மேலே ஏறிச்சுன்றது அதையும் வந்து நான் ஃபுல்லாக வீடியோ எடுத்திருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவரே வீடியோ எடுத்திருக்கேன். 11,000லேருந்து 2,000, 1,500 வரையும் லாஸ் ரெக்கவரி ஆகி திரும்பியும் வந்து அது 16,000 வரும்போது க்ளோஸ் பண்ணியிருப்பேன். அந்த டைமில் நம்ம என்ன சொல்கிறது, மனநிலையே ரொம்ப மோசமான நிலைமையில் தான் இருந்தது. இருந்தாலும் பரவாயில்லன்னுட்டு அதுக்கப்புறம் ஒரு சைடில் என்னோடய லெவலை தாண்டினதால் திரும்பியும் ட்ரேட் எடுத்தேன். ஸோ ட்ரேட் எடுத்ததால் இருந்த அமௌண்ட்டு எல்லாமே போட்டு தான் ட்ரேட் எடுத்தேன். கரெக்டாக 115 க்ளோஸ் பண்ணேன். 75லேருந்தே வந்து ட்ரைலிங் பண்ணலாமா அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். அட் த மணி ஆச்சுன்னா ஒரு 100+ வந்துடும். ஸோ 100+ வந்தோடனே க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். 100+ வந்ததும் 110 க்ளோஸ் பண்ணலான்னு நினச்சேன். அப்புறம் 115 க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ அதனால் அந்த 110 க்ளோஸ் பண்ணியிருந்தால் கூட எனக்கு அந்தளவுக்கு கொஞ்சம் பாசிட்டிவ் வந்திருக்காது. 115 க்ளோஸ் பண்ணதால் தான் கொஞ்சம் பாசிட்டிவ் வந்துச்சு. ஸோ ட்ரேட் பண்ணுறது பார்த்து சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள். இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல. அதனால் எனக்கு ஏன்னா ஒன் சைட் மார்க்கெட்டாக இருந்ததால் பிஇயில் அவ்வளோ லாஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15,000 லாஸ் வந்தும் திரும்பி என்னால் ரெக்கவரி பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ எந்த ஸ்ட்ராட்டஜினாலும் நம்ம ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த லெவல்ஸு இல்லாட்டி எந்தெந்த இது வச்சுருக்கீங்களோ அதை கான்ஃபிடெண்ட்டாக அதில் செய்யுங்க. கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு பூஸ்ட் கிடைக்கும், ஒரு நல்ல ரிசல்ட் வரும். இன்றைக்கி ஆனால் நான் வந்து ஸ்டாப் லாஸ் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண இடத்துல 2 இடத்துல ஸ்டாப் லாஸ் வச்சுருக்கணும். அதாவது 3000 லாஸ் வரும்போதே க்ளோஸ் பண்ணியிருக்கணும் ஃபஸ்ட்டு ஸ்டாப் லாஸு. பட் வந்து ரிஜெக்ட் ஆகும் அப்படின்ற ஒரு தப்பான கண்ணோட்டத்திலே இருந்துட்டேன். ஸோ முடிஞ்ச வரையும் ஸ்டாப் லாஸ்னால் அந்த இடத்துல ஸ்டாப் லாஸில் க்ளோஸ் பண்ண பாருங்கள். ஏன்னா இதுக்கு மேலே 16,000க்கு மேலேயும் போயிடுச்சுன்னா 15,000க்கு மேலே போயிடுச்சுன்னா நான் நாளைக்கு ட்ரேட் பண்ண முடியாது, அப்புறம் இதையும் ரெக்கவர் பண்ண முடியாதுன்றதால அந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் கண்டிப்பாக போட்டே ஆகணுன்னு போட்டுட்டேன். அது ஒரு அரௌண்ட் ஒரு 2,000 அந்த ரேஞ்சில் ஒரு வாட்டி நடுவில் வந்தது. அந்த டைமில் ஒரு அரௌண்ட் ஒரு 3-4,000லையாவது க்ளோஸ் பண்ணியிருந்தேன்னா இன்னும் ரெக்கவரி பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருந்திருக்கும், கொஞ்சம் இன்னும் ப்ராஃபிட்டும் எடுத்துருக்கலாம். ஏன்னா அந்த டைமில் ஒரு 3,000 நம்ம க்ளோஸ் பண்ணியிருந்தா இந்த 17,000 ப்ராஃபிட் வந்தது நம்மளுக்கு அரௌண்ட் ஒரு 15,000 இன்றைக்கி ப்ராஃபிட்டில் வந்திருக்கும். இட்ஸ் ஓகே, எப்படியோ வந்து நம்ம பாசிட்டிவில் முடிச்சிட்டோம், ஒரு நல்ல ப்ராஃபிட்டாக வந்துடுச்சு. ஸோ கைஸ் பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். உங்களுக்கு டவுட் எதாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்யூச்சர் ட்ரேட்ஸில் பார்ப்போம். தேங்க்யூ.